குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் பராபவ ஆண்டு கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்ங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. கடகராசிக்கு இந்த பராபவ ஆண்டில் முக்கியமாக பார்க்க போனால் இதனால் வரைக்கும் சுப விரயங்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய குரு வரக்கூடிய மே மாதம் இறுதியில் ராசிக்கே வந்துட போகிறாரு. ஸோ ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பான யோகம். ராசிக்கு வந்து உச்சமடையக்கூடிய குருவால் நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் ஒரு சிலருக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. சொத்து விஷயங்கள்லாம் நிறைய கோர்ட்டு கேஸுன்னு சந்திச்சிருப்பாங்க. தந்தையார் வழி சொந்தங்களோட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது இந்த குருவுடைய சஞ்சாரம் ஓரளவுக்கு இவங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். அப்போது கோர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் கேஸ்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியறதும், நிறைய பேர்கிட்ட அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைதியான சூழலும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட விரயங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் கட்டுக்குள் வர்றதுக்கான ஒரு சூழலும், உச்சம் பெற்று திக்பலத்தோடு இருக்கக்கூடிய குருவால் உடல் ரீதியாக ஏற்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் நல்ல தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கடகராசியினருக்கு இந்த மே மாதத்துலேருந்து அவங்க என்னெல்லாம் பிரச்சனையை அவங்க சந்தித்தாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு வந்து 2ஆம் இடத்துக்கு போனாலுமே இவங்களுக்கு அது யோகம்தான். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய், அதுவும் சிம்மத்தில் போய் அவர் இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு அரசாங்கத்தில் வழிகாட்டுதல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். குறிப்பாக வந்து அரசாங்கத்துறையில் ஒரு மந்திரிகளாக வேலை செய்கிறவங்க, அதாவது கொள்கையை வெளியில் சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வச்சு வேலை பண்ணுறவங்க, அதாவது பேச்சை வந்து மூலதனமாக வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்க்கெலாம் இந்த 4 மாதம் நல்ல யோகத்தை கொடுக்கும். அவங்களுடைய பேச்சு திறமைக்காகவே அவங்களுடைய முன்னேற்ற பாதை நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேசி ஜெயிக்க முடியும். ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தில் சப்போர்ட் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வாதாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வக்கீல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு நல்ல வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. ஒரு சிலருக்கு குடும்பமாகவும், அதுபோல் குறிப்பாக சொல்லி கொடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, யாரெல்லாம் வந்து பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையால் கெடுபலன்லேருந்து அவர் நீக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கறதால இந்த இடங்கள்லாம் நல்ல வலிமையாக இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை. ஸோ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளெல்லாம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் வலுக்கிறதுனால இவங்களுக்கு நிறையா ஆன்மீக சுற்றுலா கிடைக்கும். எல்லா முயற்சிக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும். முதல்ல உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ இவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் கிடைப்பாங்க. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய திருமண வாய்ப்புக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் கூட கைகூடாததுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில பேருக்கு நிறைய நம்பிக்கை ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் நிறைய வரும். குறிப்பாக ஆன்மீகத்துக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு ஒரு சில புக்ஸ் படிக்கிறது, ஒரு சில வீடியோஸ் பார்க்குறது, இப்படி அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா முக்கியமான ஒரு கிரகம் பார்க்கும்போது ராகு கேது. ஸோ இதனால் வரைக்கும் ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் இருக்கிறது. கேதுவோடைய அமைப்பு சரியில்லைன்னு சொன்னாலும் கூட ராகுவோட அமைப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. இவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுவும் குறிப்பாக டெக்னாலஜி ஓரியன்டான பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சில பிரச்சனைகள் கொடுத்துருப்பார். பேச்சில் சில தடங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கும். அதுவே இந்த குரு வந்து இந்த 2ஆம் இடத்துல போகும்போது கேதுவோடைய கெடுபலன்களும் குறையும். அது மட்டும் இல்லாமல் ராகு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களும் குருவுடைய பார்வையால் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை 6, 8, 10 இந்த இடங்களில் பார்க்குறதுனால வேலையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு 6ஆம் இடம் வலுக்கிறதால ஒரு சில நோய்கள் வர்றதுக்கான சூழலும் இருக்கும். கடன் தொல்லையும், கொடுத்த பணம் திரும்பி கிடைக்காம போகிற சூழல்லாம் கூட ஏற்படும். ஆனால் 8ஆம் இடத்தை பார்க்குறதால அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சில வகையில் பணம் வரத்துக்கான சான்சஸும் இருக்கும். பிஸ்னஸில் ஒரு சில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டார். ஏன்னா இது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சனியோடைய அஷ்டம சனி பிரச்சனையோட இப்போ இருக்கக்கூடிய சனி பெரிய அளவுக்கு கெடுதலும் பண்ண மாட்டார். அதுவும் பெரும்பாலான காலகட்டத்தில் குருவுடைய பார்வையில் சனி நல்லா ஒரு சுப பலன்களை தான் தருவார். அப்போ கடகராசிக்கும் இந்த பராபவ ஆண்டில் கிரகங்களுடைய நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. பெரிய கெடுதல்லாம் இருக்காது.